நான் அடிக்கடி மேடைகளில் பேசியிருக்கிறேன். புத்தர் மறைந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் புத்தருடைய கருத்துக்கள் வலுப்பெற்றன. அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த அளவுக்கு இல்லை. பௌத்தம் என்பது ஒரு கோட்பாடாகவே வளர்ச்சி பெற்றது. அவர் ஊர் ஊராய் சுற்றிய காலத்தில் இல்லை. அவர் நடந்தே போய் மக்களை சந்தித்தார். இன்றைக்கு இருப்பதை போல ஊர்திகள் இல்லாத காலம் அது. இன்றைக்கு நேபாளில் இருக்கிற ஒரு ஊரிலே பிறந்து இன்றைக்கு பீகாரிலே இருக்கிற புத்தகையா வந்து நடந்தே வந்து அங்கே உட்கார்ந்து ஒரு போதி மரத்தின் கீழே உட்கார்ந்து தவம் செய்த போதுதான் அவருக்கு ஞானோதயம் உருவானது என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. நேபாளில் இருந்து இந்தியாவுக்குள்ளே நெடுந்தூரம் பயணம் செய்து புத்தகையா வந்து உட்கார்ந்து தவம் இருந்திருக்கிறார். காடுகளில் பலரை தேடி அலைந்திருக்கிறார். தனக்கு ஒரு குரு வேண்டும், அவரிடம் யோகா கற்றுக்கொள்ள வேண்டும், ஞானம் பெற வேண்டும் என்று அலைந்து திரிந்திருக்கிறார். பட்டினி கிடந்திருக்கிறார். சாப்பிடாமலேயே ஒரே இடத்தில் அமர்ந்து மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலே தவம் புரிந்ததால் எலும்பும் தோளுமாக ஆகிவிட்டார். உடல் இளைச்சு போச்சு. சாப்பிடவே இல்லை, தண்ணி குடிக்கல, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார், தவம் இருக்கிறார், மெடிடேஷன். அப்புறம் அவருக்கு விழிப்பு வந்து விடுகிறது. இப்படி உடலை வருத்துவதால் ஞானம் பிறக்கவில்லை, தியானம் இருந்தும் ஞானம் பிறக்கவில்லை என்று அங்கிருந்து கிளம்பி இனி சாப்பிட வேண்டும் என்று சாப்பிடத் தொடங்கி பிறகு உடல் நலம் வந்த பிறகு மறுபடியும் தவத்தை தொடர்கிறார். புத்தகையா வந்த பிறகுதான் அவருக்கு ஞானம் பிறந்தது என்று அவரே உறுதிபட சொல்லுகிறார். பிறகு அங்கிருந்து உத்தரப்பிரதேசம் போய் அங்கே சாரநாத் என்கிற இடத்தில்தான் முதல் பிரசங்கம் செய்கிறார். அப்படிப்பட்ட கௌதம புத்தரின் கருத்துக்கள் அவர் மறைந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சங்கமாக உருவெடுக்கிறது. சங்கம் என்றால் பௌத்த சங்கத்தை தான் குறிக்கும். இப்போது RSS குறிக்கிறது. சங்கிகள் என்று சொல்லுகிற நிலை. சங்கத்தை சார்ந்தவர்கள் சங்கிகள்.